ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே இன்றைக்கி நம்மளோட ஆரி ஒர்க் யூஸிங் நார்மல் நீடிலோட டே 4 தான். ஸோ டே 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு நார்மலாக ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காக சிம்பிளான ஆரி ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் பிளெயின் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது. நெக் பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்குது. ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதில் தான் நாம் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். அண்டு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் செயின், அப்புறம் ஆரி பீட்ஸ், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயர் மாதிரிப்பட்ட ஒரு இது தான். இந்த 3ஐயும் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 100 தான். ஸோ நம்ம 100க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். அண்டு நீங்கள் ஆல்ரெடி என்னோடய டே 1, 2, 3, 4 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கிராண்டாக அழகாக ஆரி ஒர்க் பண்ணியிருப்போம். அண்ட் 100 ருபீஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணலை. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் செயினை எடுத்து நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதில்ல. ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் இலகி வந்துடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நிறைய நாள் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அண்டு நம்ம இப்போது இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா நார்மலி லாஸ்ட் வீடியோஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ஏதாவது டிசைன் போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக நெக்குக்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். ஆனால் இதோட எவ்வளோ மதிப்பு அப்படின்ட்டா 1000 மதிப்பில் இருக்கும். நீங்கள் வெளியே பண்ண கொடுத்தா கண்டிப்பாக 1000 ருபீஸ் வாங்குவாங்க. அண்ட் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக ஃபீல் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்மளோட பால் செயினை ஃபுல்லாக ஒட்டி எடுத்திருக்கேன். அந்த மாதிரியே நீங்கள் கைகளையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டி எடுத்தாச்சு. அண்ட் இந்த ஆரி ஒர்க்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுசஸ் தான் சூப்பராக இருக்கும். ப்ளைன் ப்ளவுசஸில் பண்ணால் ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ நம்ம பால் செயின் பேஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா ஆரி பீட் தான் வைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் ஆரி பீடு கோர்த்துட்ருக்கேன். அண்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பர்ஃபெக்டாக எப்படி போடுறதுன்னு. ஸோ 4 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு 4 பீட்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் கோர்த்துக்கோங்க. அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ பாருங்கள், நான் 4 பீட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 பீட்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை திரும்ப 2 பீட்ஸு தள்ளி திரும்ப குத்தி எடுத்துட்டு அந்த லாஸ்ட்டு 2 பீடுக்குள்ளாடி நீங்கள் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்காது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட ப்ளவுஸஸுக்கு ஆரி ஒர்க் நீங்களே போட ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட கையால் ஆரி ஒர்க் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். ஆரி நீடில் பண்ணாலும் சரி, நார்மல் நீடில் பண்ணாலும் சரி, அது ஒரு தனி ஃபீல் தான். அண்ட் நான் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் தான் பண்ணுறேன். அண்ட் ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காக தான். ஸோ நீங்கள் மிஸ்டேக்கன் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ எகெயின் திரும்ப நம்ம 4 பீட்ஸை கோர்த்தெடுத்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லாக பண்ணிக்க வேண்டியது தான். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் டிவி பார்த்துட்டு பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அம்மா கூட எல்லாம் பேசிட்டு பண்ணலாம். ஸோ இப்போது நான் பார்த்திங்கன்னா 3rd ரோக்கு பால் செயின் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணி அழகாக முடிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அண்ட் அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸுக்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்லீவ்ஸுக்கும் அழகாக பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போது இதை நம்ம திரும்ப இனி அடுத்ததாக நம்ம இதுக்கு டிசைன் கொடுக்க போகிறோம், ஆரி டிசைன். அண்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் பேசிக்கிட்டே இல்லை டிவி பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்டுட்டு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, டைம் எடுக்கிறது தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சின்னதாக லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுக்கு கரெக்டாக ஏதாவது
அளவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் சும்மா தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து அளவு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து 2 சென்டிமீட்டர்ஸ் கேப் விட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் ட்ரா பண்ணாமலே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணாமல் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா வந்து அங்கங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த சர்தோசிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலாஸ்டிக் மாதிரி ஒன்று தான். ஸோ அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து எனக்கு 20 ருபீஸ்னு கொடுத்தாங்க. ஸோ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண வேண்டியது தான். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ க்ளூ அதே B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நான் ட்ரா பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காச்சு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அது நம்ம அப்புறமா நமக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலை கிடையாது. பேஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கீழே அதோட எண்டில் நீங்கள் வந்து ஒரு ஆரி பீடை வச்சு விடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அழகாக வந்து ஒரு ஆரி பீட்ஸை அந்த எண்டில் வச்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட விடலாம். பட் பேஸ்ட் பண்ணுறதை விடவும் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பேஸ்ட் பண்ணால் அதுலேயும் லைட்டாக வந்து அதை சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஆர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அதோட எண்டில் வந்து ஆரி பீடு வச்சு நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அது வந்து ரெக்கார்ட் ஆகலை, நான் கவனிக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தப்போ தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ கடைசியாக நல்ல வேலை நோட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒன் பண்ணாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். எகெயின் இதுவும் வேணும்னா நீங்கள் ஒட்டி கூட விடலாம். ஒட்டி விட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். பட் நான் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நூலு கோர்த்துட்டு நம்ம 5 பீட்ஸ் எடுக்கணும். ஆரி பீட்ஸ் 5 எடுத்து அப்படியே சுற்றி விடணும். பாருங்கள், சிம்பிளாக வந்து அப்படியே சுற்றி க்ளோஸாக கொண்டு வந்துட்டு உள்ளாடி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன். உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட விட்டுருங்க. பட் பேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியது தான். எடுத்ததுக்கப்புறமா ஆக்சுவலி நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக நூல் எடுத்ததுனால கொஞ்சம் தெட்டு பிடிச்சிருக்கு. இங்கே ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் திரும்ப நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சு அதோட 4 சைட்ஸ்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு விட வேண்டியதுதான். அப்போ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம அழகாக ஒரு நெக்குக்கு அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இது நம்ம ஸ்லீவ்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கைகளில் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கைகளில் இந்த மாதிரி கொடுத்தா அவ்வளோவா நல்லா தெரியாது. அதனால தான் கைக்கு எதுவுமே பண்ணலை. அண்டு இந்த ப்ளவுஸோட ஓனர் பார்த்திங்கன்னா கையில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஏதாவது போதும், கழுத்துக்கு மட்டும் கிராண்டாக போடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்லீவ்ஸுக்கு வந்து சிம்பிளாக பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்திங்கன்னா, சும்மா நம்ம ஒவ்வொரு ஆரி பீடாக எடுத்து அங்கங்கேயா ஸ்டிச் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அங்கங்கேயா ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்லீவ்ஸ், அதாவது உங்களோட கைகள், ப்ளவுஸோட கை பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். நம்மளோட நெக்குக்கு போட்ட அதே ஒர்க்கை கூட இங்கே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இங்கே வந்து ப்ளவுஸில் நிறைய கைகளில் நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அப்படி பண்ண முடியாது. பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணலை, ஏன்னா இந்த ப்ளவுஸு கொடுத்தவங்க சொன்னாங்க அவங்க ஸ்லீவ்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பண்ணலை. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆரி பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள்.
இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ளவுஸோட கைகளில் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க, அழகான 1000 ருபீஸ் மதிப்பிலான ஆரி டிசைன் வந்து நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதுக்காக நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து நீங்கள் அதிகமாக காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 100 ருபீஸில் நீங்களே பண்ணி முடிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் என்னோடய சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி 30 டேஸ் சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக நார்மல் நீடில் பண்ணக்கூடிய ஆரி டிசைன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் 30 டேஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா டே 4. ஸோ டே 5 பாருங்கள். அண்டு என்னோட இந்த 30 டேஸ் சேலஞ்ச் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.